உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கா? இது மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயோ இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரமோ வச்சுட்டு 2 பெரிய டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கலாம். அதாவது 500 mlக்கு பால் விட்டுப்போம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு கொதி வர விடுவோம். அதுக்குள்ளே கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை விட்டுண்டு கலந்துருவோம், கட்டியே இல்லாமல். இங்கே 2 நிமிஷம் ஆயிடுத்து, பாலும் ஒரு கொதி வந்துடுது. இதுக்கு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கிளறி விடுவோம். 1 நிமிஷம் ஆயிடுத்து. கஸ்டர்ட் பவுடரை இப்போ சேர்த்துன்றலாம். இதை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கைவிடாமல் கிளறிண்டே இருப்போம். 2 நிமிஷத்தில் நல்ல பச்சை வாசனை போயிட்டுருக்கு, நல்லா திக்காயிட்டுருக்கு, கட்டியே இல்லாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. இது போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பனானா, க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸ், மஸ்க்மெலான், மாதுளை எல்லாத்தையும் சேர்த்துண்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்க முடியும். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுலாம். 1 மணி நேரம் கழிச்சிட்டு இப்படி இருக்கும். இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் சில்லுன்னு. இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை கூட சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.